சரோஜாதேவிக்கும் பண்டரிபாய்க்கும் நடந்த பனிப்போர், அதை தீர்த்து வைத்தார் எம்ஜிஆர். தன் படத்தில் நடித்த நடிகை நடிப்பு சரியில்லை என்று 3 நாள் நடித்துவிட்டு அந்த நடிகையை வீட்டுக்கு அனுப்பினார்கள். எம்ஜிஆர் முழு சம்பளமும் கொடுக்க சொன்னார். நடிக்காமலே சம்பளம் வாங்கிய அந்த நடிகை யார்? எம்ஜிஆர் நடித்த படத்தை தெலுங்கில் ரீமேக் செய்தார்கள். சரோஜாதேவி வேடத்தில் நடித்த நடிகை அவ்வளவாக அங்கு பெயர் வாங்கவில்லை. என்ன காரணம்? இந்த படத்திற்கு சரோஜாதேவிக்கு விதவிதமான மாடர்ன் ட்ரெஸ் ஹாலிவுட் படங்களை பார்த்து தைத்து கொடுக்கப்பட்டது. சிஜி கிராபிக்ஸ் இல்லாத அந்த காலத்திலேயே ஒரு பாடல் காட்சியில் எம்ஜிஆர் கண்ணாடி டம்ளருக்குள் இறங்குவது போல படமாக்கப்பட்டு இருந்தது. அது எந்த படம்? சத்யா மூவிஸ் தயாரிப்பில் உருவான அந்த படத்திற்கு ஆர்.எம். வீரப்பன், டி.என். பாலு திரைக்கதை எழுதியிருந்தார்கள். திரையுலகில் மிகப்பெரிய இடத்தை பிடித்த அந்த இயக்குனர் அந்த படத்தில் தான் முதலாக வசனகர்த்தாவாக அறிமுகமானார். அவர் யார்? இது போன்ற கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் நாம் பதில் காணலாம். வாருங்கள். தெய்வத்தாய் திரைப்படத்தில் துப்பறியும் போலீஸ் அதிகாரி மாறனாக எம்ஜிஆர் நடித்திருப்பார். துருதுருவென அவர் வரும் காட்சிகள் மிக சிறப்பாக இருக்கும். அம்மாவிடம் பாசம், குற்றவாளியை தேடி கண்டுபிடிக்கும் வீரம் என வசீகரணமான தோற்றத்தில் எம்ஜிஆர் வருவார். அவருக்கேற்ற ஜோடியாக எஸ்.வி. சகஸ்ரநாமத்தின் மகளாக மேகலாவாக சரோஜாதேவி நடித்திருப்பார். மோதலில் துவங்கி பிறகு காதலிப்பார்கள். 2 பகுதிகளிலுமே சுவாரஸ்யமாக இருக்கும். இதில் விதவிதமான நாகரிக உடையில் சரோஜாதேவி அமர்க்கலமாக உடை அலங்காரம் பேசப்பட்டது. பருவம் போன பாதியிலேயே என் பார்வையை ஓடவிட்டேன் என்ற பாடலில் சரோஜாதேவியின் அழகும் கண்ணாடி டம்ளருக்குள் எம்ஜிஆர் இறங்குவது போன்ற தந்திர காட்சியும் எடுக்கப்பட்டு அந்நாளிலே ஒளிப்பதிவாளர் ரசிக்க வைத்திருந்தார். அதே போல வண்ணக்கிளி சொன்ன மொழி என்ன மொழியோ என்ற பாடலும், ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன் நிலவில் குளிரில்லை என்ற பாடலும், இந்த புன்னகை என்ன விலை என்ற டூயட் பாடல்கள், எம்ஜிஆர் சரோஜாதேவி இணைந்து ஆடும் நடனம் இன்றைக்கும் தாளம் போட வைக்கும். 1964 ஆண்டில் வெளியான இத்திரைப்படம் அவ்வாண்டில் வெளியாகி சிறப்பான வரவேற்பு பெற்ற திரைப்படங்களில் ஒன்றாக அமைந்தது. இந்த படத்தில் பண்டரிபாய் எம்ஜிஆரின் அம்மாவாக நடித்திருப்பார். இதற்கு முன்பு இதே இடத்தில் எம்ஜிஆருக்கு அம்மாவாக எஸ். வரலட்சுமி நடித்திருந்தார். அவர் நடித்த காட்சிகளை போட்டு பார்த்த எம்ஜிஆர் அது தனக்கு பிடிக்கவில்லை என்று அவருக்கு பேசிய முழு சம்பளமும் கொடுத்து அனுப்பிவிட்டார். பட தயாரிப்பு குழு நடிக்காமல் முழு சம்பளத்தை கொடுப்பதா என்று கொஞ்சம் முரண்டு பிடித்தார்கள். அதற்கு எம்ஜிஆர், என்னுடைய சம்பளத்திலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள், ஒருவரை 2 நாள் 3 நாள் நடிக்க வைத்துவிட்டு அவரை வேண்டாம் என்று சொன்னால் அவர் மனசு எவ்வளவு வேதனைப்படும் என்று எனக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட வேதனைகளை நான் அனுபவித்திருக்கிறேன். எனவே அவரை வேண்டாம் என்று சொன்னாலும் முழு சம்பளத்தை கொடுத்து அனுப்புங்கள் என்று எம்ஜிஆர் உத்தரவிட்டார். எம்ஜிஆர் பேச்சுக்கு மறுபேச்சு எது? அதே போல வரலட்சுமிக்கு சம்பளம் கொடுத்து அனுப்பப்பட்டது. சரோஜாதேவி மேகலா என்ற கதாபாத்திரத்திலும் பண்டரிபாய் சிவகாமி என்ற கதாபாத்திரத்திலும் நடித்திருந்தனர். இந்த படத்தின் கதையை நந்திதாத் பார்த்து எழுத திரைக்கதையை ஆர்.எம். வீரப்பனும் டி.என். பாலுவும் எழுதியிருந்தார்கள். இந்த படத்தில் தான் இயக்குனர் கே. பாலச்சந்தர் வசனகர்த்தாவாக அறிமுகமாகி வசனம் எழுதியிருந்தார். இந்த படத்தை என்.டி. ராமாராவ் தெலுங்கில் சிஐடி என்ற பெயரில் ரீமேக் செய்து நடித்திருந்தார். தெலுங்கில் என்.டி. ராமாராவுக்கு ஜோடியாக ஜமுனா நடித்திருந்தார். சரோஜாதேவி அளவுக்கு அவர் நடிக்கவில்லை என்று அப்பொழுது பேசப்பட்டது. பண்டரிபாய் தெலுங்கு படத்திலும் என்.டி. ராமாராவுக்கு அம்மாவாக நடித்திருந்தார். அங்கு அவருடைய கதாபாத்திரம் பார்வதி. தெய்வத்தாய் படத்தில் எஸ். வரலட்சுமி சரியில்லை என்று நீக்கப்பட்ட பிறகு அடுத்தது எம்ஜிஆருக்கு அம்மாவாக யாரை நடிக்க வைக்கலாம் என்று ஆலோசனை செய்யப்பட்டது. அந்த ஆலோசனையில் பண்டரிபாய் எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடிக்க வைக்கலாம் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் சரோஜாதேவிக்கும் பண்டரிபாய்க்கும் கன்னட படத்தில் நடித்து கொண்டிருந்த பொழுது பிரச்சனை பெரிதாகி இருவரும் பேசிக்கொள்ளாமல் இருந்தார்கள். இந்த விஷயம் எம்ஜிஆர் காதுக்கு போனது. சரி, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன், பண்டரிபாய்க்கு அட்வான்ஸ் கொடுத்து ஒப்பந்தம் செய்யுங்கள் என்று சத்யா மூவிஸ் ஆர்.எம். வீரப்பனுக்கு எம்ஜிஆர் உத்தரவிட்டார். ஆர்.எம். வீரப்பன் பண்டரிபாயிடம் சென்று தெய்வத்தாய் படத்தில் நீங்கள் எம்ஜிஆருக்கு அம்மாவாக நடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எம்ஜிஆருக்கு ஜோடி யார் என்று கேட்டார் பண்டரிபாய். சரோஜாதேவி என்று ஆர்.எம். வீரப்பன் கூறினார். நான் சரோஜாதேவியுடன் சேர்ந்து நடிக்க மாட்டேன் என்று பண்டரிபாய் கூறினார். இந்த விஷயத்தை அப்படியே ஆர்.எம். வீரப்பன் சென்று எம்ஜிஆரிடம் கூறினார். உடனே எம்ஜிஆர் சரோஜாதேவியின் அம்மாவுக்கு ஃபோன் செய்து உங்கள் மகளுக்கும் பண்டரிபாய்க்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டார். அருகில் இருந்த சரோஜாதேவி அழைத்து போனை கொடுத்துவிட்டு சரோஜாதேவி அம்மா உள்ளே சென்று விட்டார். ஒரு படப்பிடிப்பில் இருவருக்கும் பிரச்சனை என்று சரோஜாதேவி கூறினார். சரி, தெய்வத்தாய் படத்தில் எனக்கு அம்மாவாக பண்டரிபாய் நடிக்கப் போகிறார், உனக்கு ஆட்சேபணம் இருக்கிறதா என்று கேட்டார். அதற்கு சரோஜாதேவி எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை என்று கூறினார். உடனே எம்ஜிஆர் போனை வைத்துவிட்டு பண்டரிபாய்க்கு போன் போட்டார்.
நீங்கள் தெய்வத்தாய் படத்தில் நடிப்பதற்கு சரோஜாதேவிக்கு ஆட்சேபனை இல்லை, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே என்று கேட்டார். எம்ஜிஆரே நேரடியாக கேட்டபோது பண்டரிபாயால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சரோஜாதேவியை ஒத்துக்கொண்டால் நான் நடிக்க தயார் என்று சொன்னார். RM வீரப்பனிடம் ஷூட்டிங் தேதியை சொல்லி பண்டரிபாயை வர சொல்லுங்கள் என்று சொன்னார் எம்ஜிஆர். அதன் பிறகு படப்பிடிப்பு சுமூகமாக நடந்தது. பண்டரிபாய்க்கும் சரோஜாதேவிக்கும் நடந்த பனிப்போரை தீர்த்து வைத்தார் எம்ஜிஆர். 1964 வெளிவந்து வெற்றியடைந்த படம் தெய்வத்தாய்.